ஒரு இருசக்கர வாகனத்தின் திறவுகோல் குற்றவாளிகளை பிடிக்க உதவியது. திருப்பூர் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த கொலை வழக்கை தமிழக காவல்துறையின் குற்றப்பிரிவு சிபிசிஐடி திறவுகோல் உதவியுடன் போதிய ஆதாரங்களை கண்டுபிடித்து தீர்வு காண உதவியது. இந்த வழக்கு 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள சுந்தகம்பாளையத்தில் ஒரு தென்னம்பெயர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றிய முருகேசன் 53 என்பவரின் கொலைக்கு உட்பட்ட சம்பவம். அவருடைய தலையை அரிவாளால் தகர்த்து கொலை செய்யப்பட்டிருந்தது. மேலும் அவருடைய மொபைல் போன் சம்பவ இடத்தில் இல்லை. ஆரம்ப விசாரணை குடிமங்கலம் போலீசார் ஆரம்ப விசாரணை மேற்கொண்டனர். முருகேசனின் மொபைல் போன் காணாமல் போயிருந்தது. அதன் இருப்பிடத்தை கண்காணிக்கும்போது அது கன்னியாகுமரியில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனால் போலீசார் இதை கொள்ளைக்காக நடைபெற்ற கொலை என்று கருதி குற்றவாளிகள் பணத்திற்காக அவரை கொன்று பின் கன்னியாகுமரிக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று நினைத்தனர். ஆனால் விசாரணை மேலோங்கவில்லை. சிபிசிஐடி விசாரணை எடுத்துக்கொண்டது பல ஆண்டுகளுக்குப் பிறகு முருகேசனின் மகன் கோபாலகிருஷ்ணன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனது தந்தையின் மரணத்திற்காக சிபிசிஐடி விசாரணை நடத்த கோரிக்கை வைத்தார். இதை ஏற்று 2024 ஜனவரி 5ஆம் தேதி சிபிசிடி விசாரணையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. முக்கிய ஆதாரம் இருசக்கர வாகன திறவுகோல். சிபிசிஐடி விசாரணை குழு சம்பவ இடத்தை மீண்டும் ஆய்வு செய்தபோது பழைய வழக்கு செயல்பாடுகளை ஆராய்ந்தனர். அப்போது கொலை நடந்த இடத்தில் ஒரு இருசக்கர வாகன திறவுகோல் கிடைத்தது. இது விசாரணையை மெருகூட்ட உதவியது. மொபைல் தொலைத்தல் ஒரு திசை திருப்பம். சிபிசிடி அதிகாரிகள் மேலும் தீவிரமாக விசாரிக்கும்போது முருகேசனின் மொபைல் ஒரு பெண்ணிடம் கன்னியாகுமரியில் இருப்பது போல உணரப்பட்டது. ஆனால் இது போலீசாரின் கவனத்தை மாற்றுவதற்கான முயற்சியாக இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒருவர் அந்த கொண்டையின் வடிவத்தை அறிந்து உடுமலைப்பேட்டையில் உள்ள ஒருவர் அதை மறு உருவாக்கம் செய்ததாக நினைவில் வைத்தார். இதுவே வழக்கை உடைக்க உதவிய முக்கிய புள்ளியாக அமைந்தது. 4 உடுமலைப்பேட்டையில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் விசாரணையின் போது தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். என்ன நடந்தது? கொலைக்கான காரணம். இவர்கள் முருகேசனை பழைய பகை காரணமாகவே கொன்றதாக ஒப்புக்கொண்டனர். முக்கியமாக ஈஸ்வரனின் குடும்பத்திற்கு வெளியேயான உறவை குறித்த விவாதத்திற்காக முருகேசன் சில முறை அவரை சரமாரியாக திட்டியிருந்தார். இதனால் அவரை நிலைநாட்ட தீர்மானித்தனர். கொலைக்கான திட்டம் 2012ஆம் ஆண்டு கொலையின் இரவு குற்றவாளிகள் முருகேசனுடன் சேர்ந்து மது அருந்தினர். பின்னர் சந்தர்ப்பம் பார்த்து அவரை பெருங்கல்லால் தாக்கி ஒரு கிணற்றில் தூக்கி எறிந்தனர். மேலும் போலீசாரை தவறாக வழிநடத்த அவரது மொபைல் போனை கோயம்புத்தூர் நாகர்கோவில் ரயிலில் வைத்தனர். வழக்கு முடிவு. சிபிசிஐடி அதிகாரிகள் 19 நாட்களில் வழக்கை தீர்த்து முடித்தனர். முக்கியமான ஆதாரங்களை சேகரித்து குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்தினர். நீண்ட காலத்திற்கு பிறகு முருகேசனின் மகனுக்கு நீதி அளிக்கப்பட்டது. இந்த வழக்கின் முக்கியமான திருப்பங்கள் 2012 கொலை நடந்தது, ஆனால் வழக்கு முடங்கியது. 2024 உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிசிஐடி விசாரணை எடுத்துக்கொண்டது. முக்கிய ஆதாரம் இருசக்கர வாகன திறவுகோல் வழக்கை உடைக்க உதவியது. குற்றவாளிகள் கைதானது. 19 நாட்களில் விசாரணை முடிந்து நீதிமன்றத்திற்கு வழிவகுக்கப்பட்டது. இந்த வழக்கு குற்றவாளிகள் எவ்வாறு தடயங்களை மறைக்க முயன்றாலும் போலீசாரின் புத்திசாலித்தனமான விசாரணை மூலம் தீர்க்கப்பட்டது.